நீங்க வேட்பாளர்னு அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ உங்களோட பேசினாங்களா, நீங்க பேசுனீங்களா, இல்ல வாழ்த்து சொன்னாங்களா? என்ன ஹோம் மினிஸ்டர் பேசினாங்க போன்ல, வாழ்த்து சொன்னார்கள். எப்படி களம் எப்படி இருக்கு? ரொம்ப குறிப்பா இப்ப பரப்புரைகள் பாக்குறோம். திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு களம் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு தான் இருக்கு. திமுகலயும் முதலமைச்சரும் சொல்றாரு அப்படி இருந்ததுதான் நாங்களும் வரவேற்கிறோம் அப்படின்றாங்க. களம் எப்படி? அவர் சொல்லுகின்ற களம் தொண்டர்களுடைய உரிமைகளை மீட்பெடுகிற குழுவாக நாங்கள் சேர்வதற்கு முன்னால் இருந்திருக்கிறது, திமுகவா அதிமுக. ஆனால் கட்சியில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதை நீங்கள் தொலைக்காட்சியில் கூட அனைவரும் பார்த்திருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு கட்சியையும் ஆட்சியும் தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருந்ததனால் இன்றைக்கு கட்சி படுபாதாளத்தில் போயிருக்கிறது. முன்பெல்லாம் அதிமுக நோக்கி தான் மற்ற கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வருவாங்க. இன்னைக்கு அந்த நிலை இல்லையே. அப்போ என்ன நினைக்கிறாங்க, மக்களுடைய அபிமானத்தை அதிமுக இழந்து விட்டது, அப்படித்தான் நினைக்கிறார்கள். அது ஒரு வலுவான ஈரோடு சட்டமன்றத்தை அதற்கு ஒரு உதாரணம். ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் நாங்களும் வேட்புமனு செய்திருந்தோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் எங்களை எல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நம்மளுக்கு அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சி திமுக தான், திமுகவை எதிர்த்து நாம் நிற்க வேண்டிய, ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டிய நிலையை விட்டு இப்படி பல பிரிவுகளாக இருந்தால் அது வெற்றி வாய்ப்பை நாம் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும், அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் என்ற சூழ்நிலை. அதனால் நீங்கள் 2 பேரும் என்னை அணுகி வாபஸ் வாங்க சொன்னால் உடனே வாபஸ் வாங்கிக்கிட்டேன், அவரையும் வாபஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க. என்ன நடந்தது? ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 2 லட்சமும் தற்காலிகமாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஆமாம், கொடுக்கப்பட்டு விட்டது. என்ன, நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொன்னார் அவர். முடிஞ்சதா? அதிமுகவுடைய கொங்கு மண்டலம் புரட்சி தலைவி அம்மாவுடைய கோட்டை. 1989ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் தன்னந்தேரியாக சேவல் சின்னத்தில் இருக்கும்போது கூட அந்த மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். ஆமாம். என்ன நடந்தது? 66,000 வாக்கு வித்தியாசத்தில் இரட்டைலை தோற்கப்படுகிறது என்று சொன்னால் கட்சியுடைய தலைமையை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? இல்லை. தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அதற்கு அர்த்தம்.